சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் யார் எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தில் உள்ள உண்மைத்தன்மை, நடுநிலைத்தன்மை, நேர்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட மக்களுக்கும் அன்பு வணக்கங்கள். தற்போது நடிகர் விஜய் அவர்கள் சனிக்கிழமை தோறும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சியில் சந்தித்தார், பிறகு நாகையில் சந்தித்தார், வரும் சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூரில் மக்களை சந்திக்கிறார். நடிகர் விஜய் அவர்களும் அவருடைய ரசிகர்களும் அவருடைய கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களும் தொடர்ந்து அழுத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது குற்றம் சுமத்திக் கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறையின் பணி என்பது, காவல்துறையின் கடமை என்பது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது. அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக அவர்கள் சில நிபந்தனைகளை விதிப்பார்கள். இது கட்சிக்கு கட்சி மாறுபடும். அதிமுக ஒரு பேரணி நடத்தினால் அதன் தொண்டர்கள் என்ன தன்மையை கொண்டிருக்கிறார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் பேரணி நடத்தினால் அந்த தொண்டர்கள் என்ன தன்மையுள்ள தொண்டர்கள் என்பது காவல்துறைக்கு தெரியும். அதுபோல் மாற்று கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழக வாழ்வுரிமை இயக்கம் கட்சி போன்றவைகள் மாநாடோ பேரணியோ கண்டன ஆர்ப்பாட்டமோ நடத்தினால் அதன் தொண்டர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியும். அதற்கு தகுந்தார் போல் சில நிபந்தனைகளை விதிப்பார்கள். அந்த நிபந்தனைகள் என்பது வருகின்ற தலைவரை பாதுகாக்கவும் அல்லது அவரை பார்க்க அல்லது அவருடைய உரையை கேட்க வரும் தொண்டர்களை பாதுகாக்கவும் தான் அந்த நிபந்தனைகளே தவிர யாரையும் அடக்கி ஒடுக்குவதற்கான நிபந்தனைகள் அல்ல என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சி ஆனாலும் சரி, நாகைகள் ஆனாலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் காணொளிகளிலும் பார்க்கும்போது ஒரு காட்டாற்று வெள்ளமாக புறப்பட்டு வருகிற அந்த இளைஞர்கள் விஜயை நெருங்கினால் விஜயை கடித்து தின்று விடுவார்களோ என்ற அச்சம் கூட நமக்கு எழுகிறது. காரணம், திரையில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டவர் நேரில் வரும்போது ஆர்வமும், அவரை பார்க்க வேண்டும், அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவக்கா தொண்டர்களுக்கு இருக்குது ஆர்வமாக தெரியவில்லை, வெறியாக தெரிகிறது. ஆகவே அந்த வெறித்தனத்திலிருந்து விஜயை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிலும், அந்த வெறித்தனத்திலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிலும், அந்த வெறித்தனத்திலிருந்து பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும், அந்த வெறித்தனத்திலிருந்து அரசு உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கில் தான் காவல்துறைகள் சில நிபந்தனைகள் விதிக்கிறது. இது எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் சில கட்சிகளுக்கு 25 நிபந்தனைகள், சில கட்சிகளுக்கு 30 நிபந்தனைகள், சில கட்சிகளுக்கு 35 நிபந்தனைகள், சில கட்சிகளுக்கு 10 அல்லது 15 நிபந்தனைகள் காவல்துறை விதிக்கும். அது அந்தந்த பகுதிக்கு உட்பட்டது. கரூருக்கு சென்றால் அந்த நிபந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். நாகைக்கு சென்றால் அந்த நிபந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். திருச்சிக்கு சென்றால் அந்த நிபந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். இந்த நிபந்தனைகள் மட்டுமே ஒரு கட்சியை ஒடுக்கிவிடும், அடக்கிவிடும். திமுக எங்களை ஒடுக்குகிறது, எங்கள் வளர்ச்சியை பிடிக்கவில்லை, நாங்கள் 26 ஆட்சி அமைப்பதை தடுக்க நினைக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து விஜய் அவர்கள் வைத்து வருகிறார். இந்த இடத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. விழுப்புரம் மாநாட்டில் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட போது அவருடைய ரசிகர் ஒருவர் ஆர்வ கோளாறு, அந்த ஆர்வ வெறியின் காரணமாக விஜயை பார்ப்பதற்காக அந்த ரேம்பில் தாவி குதிக்கிறார். அப்போது விஜயை பாதுகாப்பிற்கு வந்த ஒரு பவுன்சர் அந்த நபரை தூக்கி எறிந்ததை தமிழ் சமூகம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. இது யாருக்காக செய்தது? அந்த ரசிகரிடமிருந்து விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது. அந்த பவுன்சர் செய்ததை ஒரு காவல்துறை செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? உடனே காவல்துறை எங்களின் மீது தடியடி பிரயோகம் நடத்தியது, எங்கள் தொண்டர்களை சித்திரவதை செய்தது, எங்கள் தொண்டர்களை அடக்கியது, ஒடுக்கியது என்றெல்லாம் புகார்களை தெரிவித்திருப்பார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் முதலில் தன் தொண்டர்களை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாத விஜய் எப்படி ஒரு நாட்டை கட்டுப்படுத்த முடியும்? அவர்களிடம் நாம் எதிர்கேள்வி கேட்டால், இப்போதுதான் நாங்கள் அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறோம், போக போக சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் உங்கள் கட்சியவே நீங்கள் சரியாக கட்டமைப்பாக ஒரு கட்டுப்பாட்டோடு கட்டமைக்க முடியாத நீங்கள் 2026 ஆட்சி அமைத்து இந்த நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? இந்த நாட்டை எப்படி
இந்த நாட்டில் எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் பார்த்துக் கொள்வீர்கள்? உங்களை நம்பி வருகிற ஒரு கூட்டத்தையே உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இந்த நாட்டின் பாதுகாப்பை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? பல்வேறு அரசியல் கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு எப்போது எப்படி பதில் சொல்லுவீர்கள்? அரசு அதிகாரிகளை எப்படி நீங்கள் கையாளுவீர்கள்? காவல்துறையை எப்படி கையாளுவீர்கள்? மத்திய அரசிடம் இருந்து வரும் அழுத்தங்களை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. ஆகவே 2026 முதல்வர் ஆவதற்கு ஆசைப்படும் நடிகர் விஜய் அவர்கள் முதலில் தங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். குறைந்தபட்சம் நேரடியாக விஜய் சென்று கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அவருடைய முன்னணி பொறுப்பாளர்களாவது அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தினால் நீங்கள் செல்லும் கூட்டத்தில் நீங்கள் உரை ஆற்றும் அந்த கூட்டத்தில் பிளாஸ்டிக் சேர்கள் உடையாது, கம்பிகளுக்கு கிரீஸ் தடவுகிற வேலை இருக்காது, பக்கத்தில் இருக்கிற மரங்களில் அணில்கள் போல் ஏறி நின்று மரத்திற்கு மரம் தாவும் அணில்களை போல உங்கள் ரசிகர்கள் அலைய வேண்டிய தேவையில்லை. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நிபந்தனைகள் விதிக்கிறார்களே தவிர உங்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், உங்கள் கட்சி வளர்ச்சியை தடுத்தாக வேண்டும் என்கிற நோக்கில் திராவிட முன்னேற்ற கழக அரசோ காவல்துறையோ செயல்படவில்லை. உங்களுக்கு கொள்கையை பற்றி பேச தெரியாததால் அல்லது பிரச்சனைகளை பற்றி பேச தெரியாததால், மக்களின் பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து வைக்க தெரியாததால், வேறு எதை பேசுவது என்று தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழக ஆளும் அரசு மீது நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தமிழ் சமூகம் நினைக்கிறது. அதேபோல் தொடர்ந்து இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறீர்கள். 10 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கிறார்கள். நீங்கள் பேசுவதே 5 நிமிடம் தான், நீங்கள் பேசுவதே 2 நிமிடம் தான். 2 A4 பேப்பர்களில் எவ்வளவு எழுதி வைக்க முடியும்? நீங்கள் பேசுவதே 10 நிமிடம் தான். ஆகவே அப்படி ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் விஜய்க்கு விதிக்கப்படவில்லை. நீங்கள் தாராளமாக அரை மணி நேரம் பேசலாம், 1 மணி நேரம் பேசலாம் சரக்கு இருந்தால். ஆனால் அப்படி ஒரு கொள்கை சரக்குகளோ அல்லது மக்களுக்கான திட்டங்களோ உங்களிடம் இல்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஆகவே காவல்துறை நிபந்தனை விதிக்கிறது, காவல்துறை கெடுபிடிகளை விதிக்கிறது என்று ஓலமிடாமல் ஒப்பாரி வைக்காமல் எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் என் கட்சியை வளர்த்தெடுப்பேன் என்பதுதான் ஒரு தலைவனுடைய உறுதியான கொள்கையாக இருக்க முடியுமே தவிர நினைத்ததற்கெல்லாம் ஒப்பாரி வைப்பதும் புலம்பல் வைப்பதும் அரசியலாக இருக்காது. அதில் உங்கள் கனவை நிறைவேற்றாது, உங்கள் இயக்கத்தை வலுப்படுத்தாது, உங்களை நம்பி வரும் தொண்டர்களையும் அரசியல் படுத்தாது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் கடமையாக கொண்டிருக்கிறோம். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.